பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஏற்படுற டயஸ்டிசிஸ் ரெக்டை இந்த மாதிரி பால் வச்சு எப்படி சிம்பிளா மேனேஜ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த மாதிரி டிப்ஸ்க்கு எங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிட்டிங் பாஸ்டர்ல உட்காந்துக்கோங்க. 2 காலுக்கும் நடுவுல இந்த பிசியோ பாலை வந்து வச்சுக்கோங்க. கையை நேரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா பாலை வந்து ஸ்குவீஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது வந்து 10 to 15 ரெப்படிஷன் 3 செட்ஸ் வந்து பண்ணலாம். இதே மாதிரி உங்க கையில இந்த பாலை வச்சுக்கிட்டு பாலை வந்து ஸ்குவீஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் 2 காலுக்கும் நடுவுல இதே மாதிரி பாலை வச்சுக்கிட்டு ஆன் யோர் பேக் படுத்துக்கலாம். பேக்கை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு பாலை ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டே லிஃப்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணுங்க. உங்களோட ஹேண்ட்ஸும் லிஃப்ட் பண்ணிக்கலாம். 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேக்கை வந்து ட்ராப் பண்ணுங்க. இதுவும் 10 to 15 ரெப்ஸ் 3 செட்ஸ். 4th எக்ஸசைஸ் இந்த மாதிரி பாலை பின்னாடி வச்சுக்கோங்க. கால் ரெண்டுத்தையும் பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிட்டு லீன் பேக் பண்ணிட்டு மேலே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10.